அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் மின்னத்தன்மை தொடர்பான அனைத்து விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். மின்னத்தன்மை மின்னத்தன்மை என்ற தலைப்பு ஆக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கடைசியாக வந்த 2019 2025 வரையான 2019 வரையான இறுதி 7 வருட கேள்விகளில் இந்த 7 வருட கேள்விகளில் 5 வருடத்துல இந்த மின்னயத்தன்மை தொடர்பான எம்சிக்யூ கேள்வி வந்துச்சு. சரியே, 5 வருட கேள்வியில மின்னயத்தன்மை தொடர்பான எம்சிக்யூ கேள்வி. அப்ப நம்ம இந்த 2019 வரையான இந்த 5 வருட எம்சிக்யூவையும் செய்ய போறோம். அது செய்யறதுக்கான அறிவை ஃபர்ஸ்ட் நாலேஜ் தியரி பகுதியை நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு தேவையான தியரி பகுதியை சொல்லி போட்டு அந்த 5 வருட கேள்வியும் செய்ய போறேன். இந்த 5 வருட கேள்வியில 4 வருடங்கள்ல முழுமையான தனியொரு எம்சிக்யூவாக வந்திக்குது. இந்த 4 வருடங்கள்ல தனியே ஒரு முழுமையான ஒரு எம்சிக்யூவாக வந்திக்குது. அடுத்ததா 1 வருட கேள்வியில இந்த மின்னத்தன்மை அறிவு ஒரு கூற்றாக, ஒரு கேள்வியினுடைய ஒரு கூற்றாக வந்திக்குது. சரியே, ரைட். அதை நம்ம பார்ப்போம், பின்னுக்கு பார்க்கத்தானே இருக்கிறோம். ரைட், பார்ப்போம். ரைட், இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால், முதலாவது மின்னத்தன்மை தொடர்பான நாலேஜ் எடுத்துக்கொள்ளும், தியரி நாலேஜ் எடுத்துக்கொள்வோம். ரைட், அழிச்சிட்டு மின்னத்தன்மை தொடர்பான தியரி நாலேஜை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த மின்னத்தன்மையை பொறுத்த மட்டும் நமக்கு லீனஸ் பவுலிங் வந்து மின்னத்தன்மைக்கு ஒரு வரிசையை சொல்றார். சரியே, மின்னத்தன்மைக்கு ஒரு வரிசையை சொல்றார். அந்த வரிசையை நமக்கு தெரியும். ரைட், அந்த வரிசைக்கு முன்னாடி மின்னத்தன்மைன்னா என்ன இந்த ஒரு சின்ன ஐடியா ஒன்று சொல்றேன். மின்னத்தன்மைன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், பிணைப்பு இலத்திரனை தன்னை நோக்கி கவரக்கூடிய ஆற்றல். ஆற்றலை மின்னத்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த மின்னத்தன்மை ஆவர்த்தனத்தின் வழியே, அதே போல கூட்டத்தின் வழியே மின்னத்தன்மையிட பொதுவான தன்மை எவ்வாறு இருக்குன்னு பார்த்தால், அது சும்மா பொதுவான தன்மை எப்போதும் இல்லை. அப்ப இடமிருந்து வலமாக மின்னத்தன்மை பெருமானம் என்ன செய்யும், இடமிருந்து வலமாக கூடும். ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக மின்னத்தன்மை பெருமானங்கள் கூடும். அதே போல கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி மின்னத்தன்மை பெருமானங்கள் குறையும். கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி மின்னத்தன்மை பெருமானங்கள் குறையும். இது பொதுவான ஒரு ஐடியா. சரியா, ரைட். இப்ப லீனஸ் பவுலிங் வந்து ஒரு மின்னத்தன்மை பெருமானத்துக்கு சில சில பெருமானங்கள் தந்திக்கிறார். இப்ப நம்ம அந்த பெருமானங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஞாபகம் வைக்க தேவையில்லை. பொதுவா அந்த பெருமானங்கள்ல ஆக முன்னுக்குள்ள கொஞ்சம் மூலகங்கள்ற வரிசை வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஆக முன்னுக்குள்ள அந்த பெருமானங்களுக்குரிய முன்னுக்குள்ள மூலகங்கள், ஆக டொப்ல உள்ள மின்னத்தன்மையில டொப்ல உள்ள மூலகங்களுக்குரிய வரிசை வந்து நமக்கு என்ன செய்யணும், ஞாபகம் இருக்கணும். ஸோ இது கட்டாயமாக நீங்க ஏதோ ஒரு பாட்டு வகையிலையோ ஏதோ ஒரு வகையில என்ன செய்யணும், இந்த இந்த லீனஸ் பவுலிங் அளவு திட்டத்துக்கு அமைய லீனஸ் பவுலிங் அளவு திட்டத்துக்கு அமைய அதோட பெருமான வரிசை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டொப்ல இருக்கிறது ஃப்ளோரின், ஒட்சிசன், குளோரின், நைதரசன். இதுல இந்த குளோரினும் நைதரசனும் வந்து சில ஆட்கள் என்ன செய்வாங்க, மாறியும் எழுதக்கூடும். மாறி எழுதினாலும் நம்மட பாஸ் பேப்பர் கேள்வியை செய்யற நேரம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போறதில்லை. ஆனால் நைதரசனை விட குளோரினுக்கு மின்னத்தன்மை பெருமானம் உயர்வாக காணப்படுது. சரியே, புளோரின், ஆக்சிஜன், குளோரின், நைதரசன். அடுத்து புரோமின், அயடின், எஸ்சிபி ஹோட்டல், எஸ்சிஹெச் குறைஞ்சது இந்தளவாவது இந்த மின்னத்தன்மையிட வரிசை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்னு சொன்னால், அதாவது
இந்த மூலகங்களுக்குரிய மின்னத்தன்மை வரிசையை கேட்டால் நம்ம சொல்ல தெரியும். இப்போ ஃப்ளோரின் கூடையா புரோமின் கூடையான்னு கேட்டால் ஃப்ளோரின் தான் கூட. இந்த வரிசை நமக்கு ஞாபகம் வச்சிருந்தா வெவ்வேறுபட்ட மூலகங்களின் மின்னத்தன்மையை நம்ம என்ன செய்யலாம், ஒப்பீடு செய்யலாம். வெவ்வேறுபட்ட மூலகங்களின் மின்னத்தன்மை என்ன செய்யலாம், ஒப்பீடு செஞ்சு சரியான ஒரு ஆன்சருக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு வரிசையை நம்ம என்ன செய்யலாம், பாட்டாக ஏதோ ஒரு வகையில ஞாபகம் வச்சிருந்தா நம்ம வெவ்வேறு மூலகங்களோட மின்னத்தன்மையை ஒப்பிட சொன்னா ஒப்பிட்டு முடிக்கலாம். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு மூலகத்துக்குரிய வெவ்வேறு மூலகத்தில மின்னத்தன்மை ஒப்பிடும் போது புளோரின் ஆகட்டோப்ல அடுத்த ஆக்சிஜன் குளோரின் இந்த வரிசை போதுமானது. இப்ப நமக்கு தனி ஒரு கார்பன் எடுத்தா கார்பன் ஒரு சேர்வைக்கும் கார்பன் இன்னொரு சேர்வையும், அதாவது தனியொரு மூலகத்துக்கு மின்னத்தன்மை ஒப்பிட போறோம். சரியே, தனியொரு மூலகத்துக்கு கார்பனுக்கே ஒப்பீடு செய்ய போறோம். சல்பர்ன்னு சொன்னா சல்பருக்கே ஒப்பீடு செய்ய போறோம். அப்ப அந்த சேர்வையிட கட்டமைப்பை கொண்டு எவ்வாறு ஒப்பீடு செய்யறதுங்கிறத நான் இதுல சொல்ல போறேன். சரியே, அப்ப தனியொரு மூலகத்துக்கே ஒவ்வொரு கட்டமைப்பை கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம், மின்னத்தன்மையை ஒப்பீடு செய்ய போறோம். இதுல முதலாவது விஷயம், மின்னத்தன்மை ஒப்பீடு செய்யும் போது இந்த ஓர்டர்லாம் பார்க்கணும். இந்த ஓர்டர்லாம் நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். முதலாவது விஷயமாக பார்க்க வேண்டிய விஷயம் கலப்பு. கலப்பை பொறுத்த மட்டும் இந்த கலப்பு பார்க்குறேன்னு நமக்கு தெரியும். sp2 sp3 3 வகையான கலப்புகள் பிரதானமாக நம்ம என்ன செய்வோம், பாவிக்கக்கூடிய கலப்புகள் sp2 sp3. இப்போ இதுல எஸ் இயல்பு கூட எஸ் பண்பு கூடும்போது மின்னத்தன்மை கூடுமா? எஸ் பண்பு கூடும்போது மின்னெதிர் இயல்பு என்ன செய்யுமா, கூடுமா? அதாவது எஸ் பண்பு கூடும்போதுன்னு சொன்னால் sp3 விட மின்னத்தன்மை கூடுனது sp2 இருக்கும். sp2 விட மின்னத்தன்மை கூடுனது sp இருக்கும். ஏன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எஸ் பெர்சன்டேஜ் பார்த்தா 4 கூறுகள், அதாவது பீட 3 எஸ் 1. அப்ப 4 கூறுகள்ல ஒரு கூறு எஸ் ஆக இருக்குதுன்னு சொன்னா இதுல பெர்சன்டேஜ் 25%. 4ல் 1. இது 3ல், அதாவது பி கூறுகள் 2ம் எஸ் கூறு 1ன்னு சொன்னா 3ல் 1ன்னு சொன்னா இதுல பெர்சன்டேஜ் என்ன, 33.3%. இதுல எஸ் கூறு 1ம் பி கூறு 1ம் இருந்தா இதுல பெர்சன்டேஜ் பார்த்தோன்னு சொன்னால் 50%. ஆகவே sp3 கலப்பை விட sp2 கலப்பை விட sp கலப்பும் உயர் மின்னெதிர்த்தன்மையை கொண்டிருக்கும். அதாவது எஸ் பண்பு கூறுற நேரம் மின்னெதிர்த்தன்மை கூடுமா? உதாரணத்துக்கு இதை விளங்குனா, இப்ப நான் என்ன செய்யறோம், CH4 எடுக்கிறோம். CH4 கட்டமைப்பு இவ்வாறு வரும். CH4 கட்டமைப்பு இவ்வாறு வரும். சரியே, இதே C2H4 கட்டமைப்புக்குறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். C2H4 கட்டமைப்பு இவ்வாறு வரும். சரியே, C2H4 கட்டமைப்பு இவ்வாறு வரும். அதே போல C2H2 கட்டமைப்பு இவ்வாறு வரும். சரி, C2H2 கட்டமைப்பு இவ்வாறு வரும். இப்போ இதுல கலப்பை பார்த்தோன்னு சொன்னால், கலப்பு பார்க்குற நேரம் நம்ம இவ்வாறு சொல்லுவோம், இது CH4 தானே. கலப்பு பார்க்குற நேரம் சிக்மா பிளஸ் தனிச்சொல். இப்போ நம்ம கார்பனுக்கு தான், இங்கேயும் கார்பனுக்கு தான், இங்கேயும் நம்ம என்ன செய்ய போறோம், கார்பனுக்கு தான் மின்னத்தன்மை பார்க்க போறோம், இங்கேயும் கார்பனுக்கு தான் மின்னத்தன்மை பார்க்க போறோம். சரியே, எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், கார்பனுக்கு தான் மின்னத்தன்மை பார்க்க போறோம். வெவ்வேறுபட்ட மூலகமாக இருந்தால் இந்த வரிசையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆன்சரை பெறலாம். இது ஒரே கார்பன் மூலம் வெவ்வேறுபட்ட சேர்வைகளை உருவாக்கக்கூடிய கார்பன் மூலம். என்ன இதுல நம்ம கலப்பு பார்த்து கலப்பு எழுதி கொள்வோம் முதலாவது. இப்ப இந்த CH4 கட்டமைப்புல இந்த கார்பன் கலப்பு என்னன்னு கேட்டால் 4 சிக்மா பிணைப்புகள். 4 சிக்மா பிணைப்புனா முதலாவது வரப்பட்ட எல்லா பிணைப்பும் சிக்மா பிணைப்பு தானே. அப்ப வெஸ்பரை பார்த்தோம்னு சொன்னா இதுல சிக்மா பிளஸ் தனிச்சோடியில பெருமதி சிக்மா 4 சிக்மா இருக்குதுன்னு சொன்னா 4 வருது. 4 வருதுன்னு சொன்னா sp3 கலப்பாக இருக்கு. இது என்ன, 4 சிக்மா பிணைப்பு வரதால sp3 கலப்பாக இருக்கு.
இந்த கார்பனை பார்த்தோம்னு சொன்னால் இதுல ஒரு சிக்மாவும் அடுத்தது 2வது பிணைப்பும் 3வது பிணைப்பு எல்லாம் பை பிணைப்பு. அப்ப ஒரு சிக்மாவும் இங்கால ஒரு சிக்மா இங்கால ஒரு சிக்மா, அப்ப 3 சிக்மா ஆகிறதால sp2 கலப்பாக இருக்கும். sp2 கலப்பாக இருக்கும். இந்த கார்பனை பார்த்தோன்னு சொன்னா ஒரு சிக்மா இங்கால ஒரு சிக்மாவும் 2 பையும் இருக்குது. அப்ப இது வந்து sp கலப்பாக இருக்கும். அப்ப s தன்மை இங்கால sp3யை விட sp2க்கு மின்னத்தன்மை கூட, sp2வை விட sp-க்கு மின்னத்தன்மை உயர்வாக காணப்படும். சரிதானே? இப்ப s பண்பு கூட கூட s பண்பு கூட கூட மின்னத்தன்மை பெருமானங்கள் கூடும். இது முதலாவது விஷயம். அப்ப இதுல CH4வை காட்டிலும் C2H2 C2H4 மின்னத்தன்மை கூட, அந்த C2H4வை காட்டிலும் C2H2 மின்னத்தன்மை கூட. அப்ப இந்த கலப்பை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த கார்பன் மின்னத்தன்மை இங்கேயும் கார்பன் இங்கேயும் கார்பன் இங்கேயும் கார்பன், இந்த கார்பன் மின்னத்தன்மை என்ன செஞ்சிட்டோம், ஒப்பீடு செஞ்சிட்டோம். இவ்வாறு கலப்பு சம்டைம் சமனாக இருந்தா அடுத்த கட்டம் என்னதுக்கு போகணும்னு சொன்னா ஏற்றத்துக்கு போகும். இந்த முறைசார் ஏற்றம்னு சொல்றது, முறைசார் ஏற்றத்துக்கு போனால் இந்த ஏற்றத்தை பத்தி என்ன சொல்றான்னு சொன்னா, மறையேற்றம் கூட கூட மின்னத்தன்மை குறையும். மறையேற்றத்திலிருந்து 0 உயர் மின்னத்தன்மை, 0த்தை விட நேரேற்றம் கூட கூட அதை விட மின்னத்தன்மை பெருமானங்கள் கூடிக்கிட்டு போகும். உதாரணத்துக்கு நான் NH2 மைனஸ் எடுக்கிறேன். NH2 மைனஸுக்கும் NH3க்கும், உதாரணத்துக்கு NH2 மைனஸுக்கும் NH3க்கும் NH4 பிளஸுக்கும் ஒப்பீடு செஞ்சேன்னு சொன்னால், NH4 பிளஸுக்கும் ஒப்பீடு செஞ்சேன்னு சொன்னால், இப்போ NH2 மைனஸ் கட்டமைப்பு நம்ம எவ்வாறு தனக்கிடுவோம், NH2 மைனஸ் கட்டமைப்பு எல்லாரும் கீழே தெரியும் நம்புறேன். சரியா? ஒரு சாதாரண சின்ன சின்ன மூலக்கூறுக்குரிய உறுதியான கட்டமைப்பை எல்லாரும் கீழே தெரியும் நம்புறேன். NH2 மைனஸுக்குரிய கட்டமைப்பு இவ்வாறு தான் வரும். சரியே? ரைட். NH3 கட்டமைப்பு இவ்வாறு தான் வரும். NH3 கட்டமைப்பு எல்லாரும் கீழே தெரியும். சரியா? NH3 கட்டமைப்பு இவ்வாறு வரும். NH4 பிளஸ் கட்டமைப்பு இவ்வாறு வரும். சரி, ரைட். இப்ப நம்ம நைதரசனுக்கு தான் ஒப்பிட போறோம். மையானு நைதரசனுக்கு தான் ஒப்பீடு செய்ய போறோம். அப்ப இதுல முதலாவது நம்ம படிச்சிட்டோம், மின்னத்தன்மையை ஒப்பீடு செய்யற நேரம் கலப்பை பார்க்கணுங்கிறத படிச்சிட்டோம். அப்ப இதுல முதலாவது கலப்பு எழுதுற நேரம், கலப்புக்கு நம்ம இதுல சிக்மா பிளஸ் தனிச்சோடி எடுத்தால் இதுல 2 சிக்மா, நைதரசனை சுத்தி 2 சிக்மா பிணைப்பு முதலாவது வரப்பட்ட எல்லா பிணைப்பும் சிக்மா பிணைப்பு. இப்ப இங்க 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடியும், அப்ப 2 சக 2 4. இதுல 3 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி, அப்ப 3 சக 1 4. இதுல 4 சிக்மா பிணைப்பு தனிச்சோடி இல்ல 4. அப்ப 4 வந்துச்சுன்னு சொன்னா கலப்பு நமக்கு தெரியும் sp3, இதுவும் sp3, இதுவும் sp3. அப்ப கலப்பு இந்த மூன்று சேர்வைகளுக்கும் கலப்பு சமனாக இருக்கு. இவ்வாறு கலப்பு சமனாக இருந்தால் நம்ம முறைசார் ஏற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம், மின்னத்தன்மை ஒப்பீடு செய்வோம். அப்ப அடுத்த கட்டமா இந்த மையானு நைதரசன்ல ஏற்றத்தை பார்த்தா இங்க மைனஸ் சார்ஜ் இருக்குது, மைனஸ் ஏற்றம் இருக்குது. இங்க வந்து ஏற்றம் இல்லைன்னா 0, அதாவது ஏற்றம் இல்லைன்னா 0 இருக்குது. இங்க NH4 பிளஸ்ல நைதரசன்ல பிளஸ் ஏற்றம் இருக்குது. ஆக பிளஸ் ஏற்றம் கூட கூட மின்னத்தன்மை பெருமானம் கூடும், மறையேற்றம் கூட கூட குறையும். ஆகவே நம்ம இரண்டாவது கலப்பை வச்சு தீர்மானிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வருது. அதால ஏற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம் காண்றோம், NH2 மைனஸை விட NH3க்கு மின்னத்தன்மை கூடவாக இருக்கும். NH3ல உள்ள நைதரசனுக்கு அதை விட NH4 பிளஸ்ல உள்ள நைதரசனுக்கு மின்னத்தன்மை உயர்வாக காணப்படும். சரியே? NH4 பிளஸ்ல உள்ள நைதரசனுக்கு மின்னத்தன்மை உயர்வாக காணப்படும். ரைட். அப்ப ஏன் இதை வச்சு தீர்மானிக்கிறேன்னு விளங்குதா? ஏற்றம் இங்க மைனஸ், இங்க சைபர், இங்க பிளஸ்ன்னு சொன்னா பிளஸ் ஏற்றம் கூட கூட மின்னத்தன்மை கூடும், மறை ஏற்றம் கூட கூட மின்னத்தன்மை குறையும். ரைட். அப்ப கலப்பை வச்சு கலப்பு மூணுக்கு சமனே கலப்பை வச்சு தீர்மானிக்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன செய்வோம், ஏற்றத்தை வச்சு ஒப்பீடு செய்வோம். ரைட். அடுத்தது மூணாவது, கலப்பும் சமனாக இருந்து ஏற்றமும் சமனாக இருந்தால் ஒட்சி ஏற்றனை வச்சு
மின்னத்தன்மையை ஒப்பீடு செய்யும். அப்போ ஒட்சியற்ற எண் கூடும் பொழுது, அதாவது ஒட்சியற்ற எண் நேரற்றத்துல கூடும் பொழுது மின்னத்தன்மை என்ன செய்யும்? கூடுமா? ஒட்சியற்ற எண் நேரற்றத்துல பருமன்ல கூடும் பொழுது மின்னத்தன்மை கூடுமா? உதாரணத்துக்கு நான் சல்ஃபரை ஒப்பிடுறேன். H2S என்ற சேர்வையில் உள்ள சல்ஃபரையும் SO3 2- சேர்வையில் உள்ள சல்ஃபரையும் SO4 2- சேர்வையில் உள்ள சல்ஃபரையும் ஒப்பீடு செஞ்சோம்னு சொன்னால் இதோட கட்டமைப்பை பார்த்தா கட்டமைப்பு எல்லாருக்கும் கீழே தெரியும். சல்ஃபர் ரைட். அடுத்து SO3 மையணு. சரியே. இதுல தனிச்சோடியில் நான் கீரையில மைய அணுக்குரிய தனிச்சோடியை மட்டும் கீறிக்கிறேன். SO4 எடுத்தோன்னு சொன்னால் 6 எலக்ட்ரான் சல்ஃபர். சரியா? அப்ப இதுட மைய அணுவோட கலப்பை பார்த்தோன்னு சொன்னா 2 தனிச்சோடி 2 சிக்மா. அப்ப 2 சக 2 4. இதுல 1 சிக்மா, இதுல 1 2 3 சிக்மா, ஒரு தனிச்சோடி 3 சக 1 4. இதுல ஒரு சிக்மா, இதுல ஒரு சிக்மா, 4 சிக்மா 4. அது கலப்பை பார்த்தா sp3 கலப்பு. இதுலயும் கலப்பை பார்த்தா 4ன்னு சொன்ன sp3 கலப்பு. இதுலயும் கலப்பை பார்த்தா sp3 கலப்பாக இருக்கு. அப்ப கலப்பை வச்சு தீர்மானிக்க இயலாது. அடுத்த முறைசார் ஏற்றத்தை பார்த்தா சல்ஃபர் ஏற்றம். சல்ஃபர் மையானோட ஏற்றம் இங்கேயும் 0. இங்கேயும் சல்ஃபர் மையானோட ஏற்றம் 0. இங்கேயும் சல்ஃபர் மையானோட ஏற்றம் வந்து என்ன? 0 இருக்கு. ஏற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? தீர்மானிக்கலாம். அடுத்ததாக ஏற்றமும் சமனாக இருக்குது, கலப்பும் சமனா. முதலாவது கலப்பை பார்ப்போம், கலப்பு சமன். அடுத்து ஏற்றத்தை பார்ப்போம், ஏற்றமும் சமன். அப்ப கலப்பை வச்சும் தீர்மானிக்கலாம் போது, ஏற்றத்தை வச்சும் தீர்மானிக்கலாம் போது, அடுத்து நான் என்னதுக்கு போறேன்? ஒட்சியற்ற எண்ணுக்கு போறேன். ஒட்சியற்ற எண்ணை வச்சு தீர்மானிச்சால் இங்க ஐதரசனுக்கு வளமையாக +1 கொடுப்போம், சல்ஃபருக்கு அப்ப -1. ஐதரசனுக்கு வளமையாக +1 கொடுப்போம். உலோகத்தோட நேரடியாக இருந்தால் -1 எடுக்கும். +1 கொடுப்போம், -1 +1 கொடுப்போம். பிணைப்புகள் எண்ணிக்கை 1 தானே, +1 இங்க -1. ஸோ மொத்த ஏற்றம் -2 இருக்கு. அதே போல இங்க ஒட்சி சென்ற ஒட்சியற்ற -2ன்னு சொன்னா +2, -1 சொன்னா +1, இங்க -1 சொன்னா +1. இப்போ டோட்டலா நமக்கு கிடைக்கிற இங்க ஒட்சியற்ற +4ல கிடைக்கும். இங்க -2, இங்க ஒரு -2, இங்க ஒரு -1, இங்க ஒரு -1, எல்லாம் சேர்த்து இங்க +6 கிடைக்கும். ஒட்சியற்ற எண்ணை பார்த்தா இங்க -2 இருக்குது, இங்க +4 இருக்குது, இங்க +6 இருக்குது. ஒட்சியற்ற எண் கூட கூட மின்னத்தன்மை செய்யும்? கூடிக்கிட்டு போகும். ஒட்சியற்ற எண் கூட கூட மின்னத்தன்மை பெருமானங்கள் கூடிக்கிட்டு போகும். சரியா? சரி. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? ஒட்சியற்ற எண்ணை வச்சு மின்னத்தன்மையை கண்டு கொள்ளலாம். என்ன கலப்பும் சமன் ஏற்றமும் சமன் சொன்னா ஒட்சியற்ற எண்ணை வச்சு என்ன செய்யலாம்? மின்னத்தன்மையை கண்டு கொள்ளலாம். ஒட்சியற்ற எண்ணும் சமனாக இருந்தால் 4வது அந்த கருதப்படும் மைய அணுவை சூழ உள்ள அணுக்கள்ற மின்னத்தன்மை கூட மைய அணுட மின்னத்தன்மை கூடுமாம். என்ன? மைய அணுவை சூழ உள்ள அந்த சூழ்ந்து காணப்படும் மைய அணுவை சூழ்ந்து காணப்படும் அணுக்கள்ற மின்னத்தன்மை கூட கூட மைய அணுவை சூழ்ந்து காணப்படும் அணுக்கள்ற மின்னத்தன்மை கூட கூட அதோட மைய அணுட மின்னத்தன்மை கூடுமா? உதாரணத்துக்கு CF4வையும் CCl4வையும் ஒப்பிட்டோன்னு சொன்னா CF4 நமக்கு கட்டமைப்பு தெரியும், குளோரின் 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 குளோரின். CCl4க்கும் கட்டமைப்பு நமக்கு தெரியும், குளோரின் குளோரின் இங்கால குளோரின். இப்போ நம்ம முதலாக என்ன செய்வோம்? கலப்பை பார்ப்போம். கலப்பு 4 சிக்மாண்டா 4 சிக்மா, இங்கேயும் 4 சிக்மா. அப்போ sp3 கலப்பு, இங்கேயும் sp3 கலப்பு. இப்போ என்ன செய்யலாம்? கலப்பை வச்சு தீர்மானிக்க இயலாது. அடுத்து ஏற்றத்தை பார்ப்போம். இங்கே கார்பன் டை ஏற்றம் 0, இங்கேயும் கார்பன் டை ஏற்றம் 0.
அடுத்து வந்து ஒட்சியேற்ற என்ன பார்த்தா இங்கே -1 +1 அப்படி வந்தால் -1 +1 -1 +1 போட்டு -1 +1 போட்டால் +4 எடுக்கும். இங்கே -1 +1 -1 +1 அப்படி -1 +1 -1 +1 போட்டால் இங்கே +4 எடுக்கும். அப்போ கலப்பும் சமன், ஏற்றமும் சமன், ஒட்சியேற்றமும் சமனாக இருந்தால் மைய அணுவ சூழ காணப்படுற அணுக்களை வச்சு தீர்மானிப்போம். மைய அணுவ சூழ காணப்படுறது இங்க புளோரின், இங்க காணப்படுறது குளோரின். அப்ப அந்த சூழ்ந்து காணப்படுற அணுவோட மின்னத்தன்மை கூடினால், இப்ப புளோரின் மின்னத்தன்மை கூடன்னு ஏற்கனவே நம்ம வரிசை அடிப்படையில தெரியும். இப்ப மைய அணுவ சூழ்ந்து காணப்படுற அணுக்களோட மின்னத்தன்மை கூடினால் அந்த கார்பன் அந்த அதாவது மைய அணுவோட மின்னத்தன்மை கூடும். அப்ப CFO குளோரின் மின்னத்தன்மையோட கூட CFOங்கிறது CCl4 விட உயர்வான மின்னத்தன்மையை கொண்ட கார்பனாக காணப்படும். ரைட். அடுத்ததா இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்யணும். இந்த தியரியை வச்சு பாஸ் பேப்பர் கேள்வி செய்யணும். இதில் 2025ஆம் ஆண்டு 4வது எம்சிக்கு வந்தீங்க. இதே போல் 2023ஆம் ஆண்டு 8வது எம்சிக்கு வந்தீங்க. 2022ஆம் ஆண்டு 9வது எம்சிக்கு வந்தீங்க. இதே போல் 2021ஆம் ஆண்டு சரியான கூற்றை தெரிவு செய்கன்னு கேட்டு 5வது கூற்றுல மின்னத்தன்மை சம்பந்தமாக கட்சிக்கிறான். 2019ஆம் ஆண்டு 11வது எம்சிக்குவாக வந்து இதெல்லாம் இப்போ செய்வோம். சரி.